नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रदियल्लाहु अन्हुम व रदू अन्हु सदक़ल्लाहुल अज़ीम. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடர் தலைப்பில் இன்றைய தினம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் மிக முக்கியமான சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி கூறப்பட்ட ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை, நிகழ்வுகளை, அதிலே நமக்கான பாடங்களை, படிப்பினைகளை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நபிக்கும் சீடர்கள் இருந்தார்கள், எனது சீடர் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உண்மை சீடராக அறிமுகப்படுத்தப்பட்ட சஹாபிதான் ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹுவுக்கு இவர்கள் தந்தை வழியிலே நெருக்கமான உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தை பாட்டனார், அதாவது தாத்தா என்று பார்த்தால் 5வது தாத்தா குசை. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 5வது தாத்தா குசை இப்னு கிலாப். எனவே தகப்பனார் வழியில் இவர்கள் மிக நெருங்கிய இரத்த பந்த உறவாகும். மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தையின் உடன்பிறந்த சகோதரி சஃபியா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இவர்கள் மகன். ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுடைய தாய் சஃபியா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு குப்பி உறவு வேண்டும். அந்த அடிப்படையிலேயும் மிக நெருக்கமான சொந்தம். இவர்களுடைய தந்தை அவாம். ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சின்ன வயசாக இருக்கிறப்பவே அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஃபிஜார் என்ற ஒரு யுத்தம் நடந்தது அறியாமை காலத்தில். அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுவினுடைய சிறுவயதிலேயே மௌத்தாகிவிட்டார்கள். அப்ப இவர்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய தளபதியாக, அழைப்பாளராக, ரசூலின் சீடராக, சாதனை செம்மலாக இவர்கள் உருவானதற்கு பின்னால் அவர்களின் தாய் சஃபியா தான். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா சிறமேற்கொண்டு இந்த குழந்தையை வளர்த்தார்கள். தங்களின் கோத்திரத்திற்கே பெயர் சொல்லும் விதத்தில், தங்களின் குலப்பெருமையை தூக்கி நிறுத்தும் விதத்தில் ரசூலின் வலது கையாய் வலம் வந்தவர்கள் ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஃபியா இவர்களுடைய தாய். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹாவும் சாதாரணமான பெண் அல்ல, ரொம்ப வீரம் செறிந்த பெண். இவர்களை வீரமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இளவயதிலிருந்தே ரொம்ப கண்டிஷன், ரொம்ப கடுமை. பல பேர் புகார் கூட சொன்னது உண்டு, சஃபியா இப்படி பிள்ளையை ரொம்ப கடுமையாக அடித்து வளர்க்கிறார், சஃபியா போல யாரும் பிள்ளை வளர்த்தக்கூடாது என்றெல்லாம் பேசினார்கள். கடுமையாக அடிப்பார்கள். ஆனால் அந்த தாயிடம் போய் நிறைய பேர் கேட்டார்கள், ஏன் இப்படி பையனை அடிக்கிறீங்க, இவ்வளவு கடுமையாக ஏன் நடந்து கொள்ள வேண்டும்? சொன்னார்கள், இன்னமா அத்ரிபுஹு அன் யகூன ஷுஜாஅன், அவன் வருங்காலத்தில் யாருக்கும் அஞ்சாத வீரனாக வர வேண்டும் என்றால் அவனை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். அவனுக்கு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு பயம் போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள் தெரியுமா? அக்காலத்திலெல்லாம் அதிகாலை நேரம் ஃபஜ்ருக்கு முன்னாலே இருட்டிலே எங்காவது ஒரு மறைவு பகுதியிலே தான் சுய தேவையை கழிக்க செல்லுவார்கள். சஃபியா அம்மா அப்படி செல்லுகிற போது கொஞ்ச தூரத்தில் போய் ஒரு கும் இருட்டில் இந்த பையனை நிற்க வச்சிருவாங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் தங்கள் சுய தேவையை நிறைவேற்ற போவார்கள்.
ஒரு நாள் 2 நாள் அழுது அடம் பிடித்த சிறுவனை இப்படித்தான் நிற்கணும் என்று சொல்லி நிற்க வைத்தார்கள். இருட்டுக்கு பழக்கி, எந்த பயத்திற்கும் அஞ்சாமல் பழக்கி, உண்மையாகவே கோழைத்தனம் என்பது வாழ்க்கையிலே அறியாதவர்களாக வளர்ந்தார்கள் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஏனென்றால் அந்த தாய் அப்படி வீரம் செறிந்த பெண். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அஹ்ஸாப் என்ற ஒரு யுத்த களத்தில் பெண்கள்லாம் ஒரு டென்ட்ல தங்கியிருந்தாங்க. ஆம்பளைகள்லாம் போர்க்களத்தில் இருக்கிறாங்க. ஒரு யகூதி ஒருத்தன் சத்தம் இல்லாமல் வந்து முஸ்லீம் பொம்பளைகளை தாக்கிட்டு போயிடலாம், அவங்கெல்லாம் கூடாரத்தில் இருக்காங்க, ஆம்பளைங்க யாரும் பக்கத்தில் இல்லைன்ட்டு வந்து நேராக மெதுவாக உள்ளே வந்தான். டென்ட்டில் மேலே ஒரு உருளை கட்டை ஒன்று, இந்த உருளை கட்டை பந்தலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா, இந்த உருளை கட்டையை உருவி வெளியில் வந்து நின்று அவன் மண்டை மேலே ஒரு போடு, அப்படியே சுருண்டு விழுந்து இறந்து போனான். சாதாரணமாக யாராவது பக்கத்தில் வந்து விட்டாலே பதைத்து போகிற, நடுங்கி போகிற, என்னமோ ஏதோ என்று ஆகிற பெண்களின் மனோபாவத்தை தாண்டி இவர்கள் பெண்கள் அல்ல, பல ஆண்களுக்கு சமமான வீரமுடையவர்கள். ஒரு கட்ட ஒரு அடி ஆளு மௌத்து என்கிற அளவுக்கு அந்த யூதனை கொன்றவர்கள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எனவே இப்படிப்பட்ட வீரம் நிறைந்த பெண்மணி தன்னுடைய மகனை நிச்சயமாக வீரனாகத்தான் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் காட்டிய கடுமை நியாயத்திற்குரியதே. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 16-17 வயது இருக்கும். அவ்வளவுதான், மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளராக மாறி போனார்கள். அவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்த போது அந்த வயது தான். ஏறத்தாழ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற இவர்களெல்லாம் ஒரு 1-2 வருடம் வித்தியாசம் உள்ள சம வயதொத்தவர்கள். 16-17 வயதிலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளராக மாறி போனார்கள். போர்க்களங்களில் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆற்றல் பயங்கரமானது. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு போரிலேயும் இவர்கள் நிகழ்த்திய போர் சாகசங்கள், போர் தந்திரங்கள் மிக அற்புதமானவை. போர்களெல்லாம் துவங்குகிற காலத்திற்கு முன்னால் மக்காவிலே நிம்மதியாக காஃபிர்கள் வாழ விடாத போது அங்கிருந்து கிளம்பி ஹபஷாவுக்கு போனார்கள் அல்லவா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் ஹபஷாவுக்கு போனார்கள். அங்கிருக்கிற நஜ்ஜாஷி என்கிற மன்னர், ஹபஷாவுடைய மன்னர், நல்ல மனிதர். ஆரம்பத்தில் முஸ்லிம் அல்ல, பின்னாலே அவர் முஸ்லிம் தான். ஆனால் யாருக்கும் அநீதம் இழைக்க முடியாத, ஹதீஸில் வருகிறது அல்லவா, லா யுதுலமு இன்தஹு அஹத், யாருக்கும் அவரிடத்தில் அநீதம் இழைக்கப்படாது. அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியாளர். போன ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒண்ட வந்தவருக்கு குடித்தனம் கொடுத்தார்கள் என்று மாத்திரம் இருக்கவில்லை. அந்த நாட்டிலே அந்த மன்னர் நஜ்ஜாஷிக்கு உதவிகள் செய்ய ஆரம்பித்தார். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நம்பிக்கைக்குரியவராக மாறி போனார். இது என்ன, இவர் அரசவையிலே ஒருவரோ என்று எண்ணத்தக்க அளவுக்கு அரசருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்தார். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஹபஷாவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்ய கிளம்புகிற போது நஜ்ஜாஷி மன்னர் தன் அன்பளிப்பாக தன் கைத்தடியை கொடுத்தார். ஒரு சின்ன கைத்தடி ஊண்டி கொள்ளுவதற்கு. இந்த கைத்தடிக்கு கூட ஒரு வரலாறு உண்டு, தொடர்புடையது என்பதால் அதையும் சொல்லிவிடலாம். அனஸா என்று பெயர், கைத்தடி. இந்த சின்ன கைத்தடியை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னரின் நினைவாக அன்பளிப்பாக வைத்திருந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்தார்கள். பிறகு அங்கிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன போதும் அதை எடுத்துக்கொண்டே போனார்கள். பத்ரு போருடைய நேரம் என்ன நடந்தது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நஜ்ஜாஷி மன்னர் தங்களுக்கு கொடுத்த அந்த குச்சியை ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். தன்னுடைய சீடர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அந்த கைத்தடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் வைத்திருப்பார்கள். பத்ரிலேயும் வைத்திருந்தார்கள், பத்ருக்கு பின்னமும் வைத்திருந்தார்கள். எங்காவது வெளியூரெல்லாம் போகிற போது தொழ வேண்டிய தேவை ஏற்பட்டால் பாலைவனத்தில் முன்னாலே தடுப்பு இருக்காதல்லவா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைத்தடியை முன்னாலே ஊன்றி வைத்துவிட்டு அதை மெஹராபை போல் ஆக்கி பின்னாலே தொழ ஆரம்பிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தொழுவதற்கு அதுதான் திரையாக,
தொழுவதற்கு முன்னால் கிபிலாவை போன்ற அந்த குச்சி ஊண்டப்பட்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் இந்த குச்சியின் வரலாறு நீளுகிறது. நஜாஷி மன்னர் அன்பளிப்பாய் கொடுத்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு கொடுத்து ரசூலின் அந்த குச்சியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 சில்லறை ஆண்டுகள் அவர்கள் பயன்படுத்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டு காலம் அவர்கள் பயன்படுத்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தி, இந்த குச்சி அப்படியே நபியின் வாரிசாய் கலீஃபாக்களிடம் வருகிறது. கடைசியாய் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னாலேயே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட போது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தினர்கள் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட இருந்து அந்த குச்சியை கொடுங்க, ரசூலுல்லாவுக்கு கொடுத்தது எங்க தகப்பனார் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க, வம்ச வழியா அப்படியே கலீஃபாக்கள் வச்சிருந்தாங்க, இப்ப எங்களுக்கு கொடுங்கன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து அந்த குச்சியை வாங்கி கொண்டார்கள். எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த குச்சி அன்பளிப்பு ரசூலுல்லாஹ் காலமெல்லாம் கையில் வைத்திருந்தார்கள். உண்மையான சீடர், பர்சனல் செக்ரட்டரி, ரசூலுல்லாவின் வலதுகரம் என்று எந்த வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைய வேண்டும், வந்து விட்டார்கள். குபா பகுதிக்கு வந்து விட்டார்கள். அடுத்து மதீனா, அந்த எழில்மிகுந்த நகரத்திலே உள்ளே நுழைய போகிறார்கள். சுமார் 12-13 நாட்கள் பிரயாணம் செய்து வந்ததால் நாயகத்தின் உடை கசங்கி இருக்கிறது, பிரயாணத்தின் அடையாளம் இருக்கிறது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வேக வேகமாய் புதிய 2 துணி, கீழாடை மேலாடை, ஒரு முழு ஆடையை எடுத்துக்கொண்டு குபா பகுதிக்கு வந்து, நாயகமே, மதீனாவிற்குள் நீங்கள் வருகிற போது பளபளப்பாக இந்த நல்ல துணியை உடுத்தி கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தந்த 2 வெள்ளை ஆடைகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தி கொண்டு மதீனாவிற்குள்ளே நுழைந்தார்கள் என்று பார்க்கிறோம். போர்க்களங்களிலெல்லாம் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆற்றிய பங்கு மகத்தானது. இன்றைக்கும் கூட உலகமெல்லாம் ஜுபைர் என்று பெயர் வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நெருக்கமான சீடரை போல் தங்கள் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்பதற்குத்தானே அப்படி பெயர் வைக்கிறார்கள். பத்ரு போருடைய நேரம் மிகப்பெரிய அளவில் பங்காற்றினார்கள். மொத்த பத்ரில் முஸ்லிம்கள்ட்ட இருந்ததே 2 குதிரை தான். ஒரு குதிரை இவங்களோடது, இன்னொரு குதிரை கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க பத்ரு போரிலே வீரர்களுக்கு வலது பக்க ஓரத்திலே இவர்கள் குதிரையில் இருந்தார்கள், இடது பக்க ஓரத்திலே கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இவர்களுடைய குதிரைக்கு யஅசூப் என்று பெயர். ரொம்ப பயங்கரமான போர் செய்யும் தந்திரம் மிகுந்த குதிரை. வலது ஓரத்திலே இருந்தார்கள். அந்த நேரம் ஒரு சந்தன கலர்ல ஒரு தலைப்பாகை கட்டி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையிலே அமர்ந்திருந்த காட்சி சரித்திரங்களிலே பதிவாகி இருக்கிறது. பத்ரு போரிலே மிக மூர்க்கமாக போர் புரிந்தார்கள். பத்ரை அடுத்து வந்த உஹதிலும் அதற்கு மேல் எல்லோரும் ஓடிப்போன உஹது போரில் ஓடாமல் தனியாக நின்று களமாடியவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாரோ வந்து சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்க தெரியுமான்னு வாளை உருவி விட்டார்கள். 2 கையிலையும் 2 வாள். ரசூலு மட்டும் மௌத்தா இருந்தா மக்காவில இருக்கிற எவன் உடம்பும் ஒரு உடம்பா இருக்காது, 2ஆ பிளந்துருவேன் என்று சொல்லி கொண்டு 2 வாளையும் எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நின்னுட்டாங்க. நாயகத்தை பார்த்த பிறகுதான் நீட்டி கொண்டிருந்த வாளை சற்றே கவிழ்த்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜுபைர், உருவிய வாளோடு எங்க கிளம்பிட்டீங்க? நீங்கள் ஷஹீதாகி விட்டதாக ஒரு செய்தி என் காதிலே விழுந்தது. அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் மக்காவில் எவன் உடலும் ஒரு உடலாக இருக்காது, 2ஆக பிளந்திருப்பேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்ததால் அந்த வாள் அப்படியே மடக்கப்பட்டது. பத்ரு போரிலும் உஹது போரிலும் இப்படி எல்லா போரிலும் களமாடிய மிகப்பெரிய போர் தந்திர வீரர் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்திற்குரிய இந்த சீடருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெண் கொடுத்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் மனைவியிலே பிறந்த மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட 10 வயசு மூத்தவங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மாவை திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்துவிட்டு
அவர்கள் குடும்பத்தோடு மதீனாவிற்கு போனார்கள். மதீனாவிலே போய் இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அஸ்மா இந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைதான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அப்துல்லா அந்த குழந்தை மதீனாவே கொண்டாடியது. அஸ்மாவுக்கு குழந்தை பிறந்த உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம், மதீனாவுக்கே சந்தோஷம். என்ன காரணம்? ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு தம்பதிக்கு, அவ்வளவுதானே என்று நினைத்து விட முடியாது. மதீனாவிலே முஸ்லிம்கள் நுழைந்த சமயம் யூதர்கள் தங்கள் வாய்களால் ஒரு தவறான தகவலை பரப்பி விட்டார்கள். அவதூறு என்னன்னா, ஊரை விட்டு ஊர் வந்த இவர்கள் இறைவனுக்கு பிடிக்காதவர்கள், இவர்களுக்கு ஆண் வம்சமே கிடையாது, வம்சம் தலைக்காது, கர்ப்பத்தில் நிற்காது, நின்னாலு களைஞ்சு போயிரும், அது நல்ல முறையில் பிறக்காது, குறிப்பாக ஆண்வாரி சற்றவர்கள், இப்படி எல்லாம் பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் தவிடு பொடியாக்குகிற விதத்தில் மதீனாவிலே பிறந்த முதல் குழந்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அப்போது தந்தை ஜுபைரை வாழ்த்து சொல்ல எல்லா சஹாபிகளும் வந்தார்கள். இது சாதாரண குழந்தை அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது சுமத்தப்பட்ட அவதூறு பெயரை நீக்குவதற்கு வந்த அற்புதமான நிவாரண குழந்தை இது என்று சொல்லி தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியின், எல்லா நபிக்கும் சீடர்கள் உண்டு. வஹவாரி மின் ஹாதிகில் உம்மத்தி ஜுபைர் இப்னுல் அவாம், இந்த உம்மத்தில் என்னுடைய சீடர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசுகிற போது அவர்களின் இன்னொரு கோணம் கவனிக்கத்தக்கது. ரொம்ப ரோஷமானவங்க, ரொம்ப ரோஷம், மிக கடுமையான ரோஷம். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில், தங்கள் குடும்ப பெண்கள் விஷயத்தில், மனைவி மக்கள் விஷயத்தில் அதிகமான ரோஷம். இதனாலேயே கடுமையான கண்டனங்களுக்கும் கடுஞ்சொற்களுக்கும் மனைவிகள் ஆளாக வேண்டியது வந்தது. வரலாற்றில் இப்படி கூட உண்டு. மனைவி அஸ்மா போய் ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப முடிய மாட்டேது, இவர் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு, இவருடைய ரோஷம் ரொம்ப பயங்கரமா இருக்கு என்று சொல்லி தந்தையிடத்திலே முறையிட்ட போது, ஜுபைரின் அந்த கோணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரின் அருமை பெருமைகளை சொல்லி, அஸ்மா சற்றே பொறுமையாக இரு என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தந்தையாய் இந்த விஷயம் ரொம்ப இன்றைக்கு நினைவு கூறத்தக்கது. சின்னதா கணவரை பத்தி ஏதாவது சொன்ன உடனே நீ வீட்டுக்கு வந்துருமான்னு பிள்ளைய கூப்பிடுற தந்தைகளுக்கு இடையில ஜுபைரினுடைய கடுமையை குறையாக சொல்லுகிற பெண்ணிடம், மகளிடம் ஜுபைரின் வேறு பல அருமை பெருமைகளை சொல்லி சற்றே பொறுமை காத்துக்கொள், அந்த பொறுமைக்கு பழகிவிட்டார்கள் அஸ்மா. ஒரு கட்டத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்த உடனே என்ன ஆயிரும்னா, கணவருடைய ஹேபிட் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுனா கணவர் மாதிரியே அவருக்கு தோதுவாகவே பெண்கள் மாறிடுவாங்க. அஸ்மா அப்படி மாறிட்டாங்க. ஒரு சிம்பிளாக சாம்பிளுக்கு ஒரு சின்ன செய்தி. அஸ்மா ஜுபைர் தம்பதியினர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த தம்பதியினர்களுக்கு இடையில நடந்த செய்தி. ஒரு முஸ்லிமான ஃபகீர் ஒருத்தர் மதீனால இருந்தவர், பேரிச்சம்பழம் சும்மா சின்ன கடை மாதிரி போடுவார், தள்ளு வண்டி மாதிரி போடுவார். வந்து எங்கேயும் இடம் இல்லை, எல்லா பக்கம் வெயிலா இருக்கு. இந்த ஜுபைர் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிழல் இருக்கு. நேராக வந்தார். வந்தால் வீட்டில் அஸ்மா இருந்தாங்க. ஏம்மா, உன் வீட்டுக்கு முன்னாடி நிழல் இருக்கு, நான் இந்த இடத்துல பேரிச்சம்பழ கடை போட்டுக்கிறேன், வர்றவங்க போகிறவங்க இந்த தெருவில் போகிறவங்க வாங்கிட்டு போவாங்கன்னார். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அஸ்மா பார்த்தாங்க, இந்த ஆள் உண்மையாலுமே ரொம்ப ஃபகீர், ஏழையாக இருக்கிறாரு. ஒரு நியாயமான காரணம், ஹலாலான காரணம், கடை போடுறேன்னு கேட்குறாரு. அந்த இடம் நம்ம ஒன்றும் பயன்படுத்த போகிறதில்ல, சரி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிகிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஜுபைர் வீட்டில் இல்லை, என் கணவர், அவர் வர்றப்போ நீ இன்னொரு தடவை புதுசாக கேட்குற மாதிரி அவர்கிட்ட அனுமதி கேட்கணும், நீ அனுமதி கேட்குற மாதிரி கேட்கணும், அவர் வரும்போது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கடை போடுறதுக்கு விட்டாச்சு. அவர் பேரிச்சம்பழத்தை எல்லாம் விரித்து வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்காரு. அந்த நேரம் தான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்த உடனே இந்த ஆள் எந்திரிச்சு, ஐயா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேரிச்சம்பழம் விற்கிறதுக்காக கடை போட்டுக்கிறேன். இன்னும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வாயை திறக்கல, அவருக்கு என்ன பதிலெல்லாம் சொல்லலை. அதுக்கு முன்னாடி அஸ்மா முந்திக்கிட்டாங்க. என்ன முந்திக்கிட்டாங்க? அலா தஜிது பைத்தன் ஃபில் மதீனத்தி கைர பைத்தி ஜுபைர், உனக்கு வந்து ஜுபைரோட ஊட விட்டா வேற ஊடு கிடைக்காதா? எங்க ஊடு தான் கிடைச்சதா? வேற எங்கேயாவது போய் கடை போடக்கூடாதா அப்படின்னு வேகமாக பாய்கிறார்கள். பாய்ந்த உடனே
ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மாறிட்டாங்க. இப்போ மாறி கேட்குறாங்க, ஏ அஸ்மா, அப்புறம் ஒரு ஏழையான முஸ்லீமு சும்மா இருக்கிற இடம் அங்கே ஒரு கடை போட்டுக்கிறேன்னு கேட்குறாரு, அவர்கிட்ட ஏன் இவ்வளவு கோவப்படுற நீ? அலா தன்சுரீன் அலி ரஜுலில் முஸ்லிமில் ஃபகீர், ஒரு முஸ்லிமான ஃபகீருக்கு நீ அனுமதி கொடுக்கக்கூடாதா? கொடுத்துறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஜுபைரே அனுமதி கொடுத்துட்டார். அஸ்மா பேசாமல் போய்விட்டார்கள். நகைச்சுவையாகவும் இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. தன்னுடைய கணவருடைய பாணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்லையே என்ன எப்படி இருந்தாலும் அஸ்மா அனுமதி கொடுத்து விட்டால் மறுத்து விடுவார்களோ என்கிற பயம். டக்குன்னு கேட்குறாங்க, முதல்ல அனுமதி கொடுத்ததே அவங்க தான், இப்போ கேட்குறாங்க ஏன் இந்த வீட்டை விட்டா உனக்கு வேற வீடு இல்லையா? சில இடங்கள்ல இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையில சொல்லுவாங்க என்னன்னா, மருமக கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா மாமியா வானான்றோம், மாமியா கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணா மருமக வானான்றோம். அதனால சில நேரங்களில் யாருக்காவது கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா இந்த மருமகளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படிம்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே கொடுக்கணும்னு பிரியம் இருக்கும். இப்போ மாமியா வரும், ஏன் துரத்துற, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியா கொடுக்கும். இந்த மாதிரி ஜுபைர் என்ன சொல்லுவார் என்று தெரிந்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நடவடிக்கைகளை பார்த்து தங்களுடைய வார்த்தைகளை அமைத்து கொள்ளுகிற ஒரு விவரம் புரிந்த மனைவியாக மாறி போனார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மாதிரி அஸ்மா ஜுபைர் தம்பதியிட்ட வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய பெண்கள் சமுதாயத்திற்கு தேவையான நிறைய செய்திகள் இருக்கிறது. அது விரிவாக போய்விடும். எப்படியெல்லாம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை அவர்கள் தன்னிடத்திலே கண்டிப்பு காட்டாத அளவுக்கு அந்த கணவனை அவர்கள் மாற்றினார்கள் அல்லது அதற்கு தோதுவாக இவர்கள் மாறினார்கள். இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. கணவருடைய குணாதிசயம் தெரிந்து விடுகிற போது அவரை கையாளுவதற்கான லகுவான வழி அவர் வழியிலேயே போய் அவரை பிடித்து விடுவது. இந்த வேளையைத்தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சென்றார்கள். இது குடும்ப வாழ்க்கைங்கிற தலைப்புக்குள்ள ஆழமாக போகும். நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவின் வரலாறுக்கு வருவோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பின்னால் இவர்கள் கல்யாணம் செஞ்சது உம்மு குல்சூம் என்கிற பெண்ணை. உக்பா என்பவருடைய மகள் உம்மு குல்சூம். நான் கல்யாணம் பண்ண வேகத்தில் அஸ்மா அம்மா மாதிரி எல்லாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. வந்த வேகத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கடுமையும் ரோஷமும் அதையும் இதையும் பார்த்த உடனே உடனடியாக போயிடுச்சு. எனக்கு தலாக் கொடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. உம்மு குல்சூம் போய்விட்டார்கள். சரி, வேற கல்யாணம் பண்ணணும், இந்த மனைவியும் போயிடுச்சு. அதற்கு பிறகுதான் ஆத்திகா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள். ஆத்திகா பின்த் சயீத். ஆத்திகாவை கல்யாணம் பண்ணா இவர்களுடைய ஆத்திகாவுடைய தந்தை சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சுவனத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்ட 10 சஹாபிகளில் ஒருவர். நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களில் சயீத் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பார்ப்போம். அந்த அவருடைய மகள் ஆத்திகாவை திருமணம் செய்கிறார்கள். இந்த ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி தனியா ஒரு செய்தி சொல்லணும். இப்போ இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அம்மா ஆத்திகாவை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணது யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே போர்க்களத்தில் ஷஹீதா போயிட்டார், கொல்லப்பட்டு மௌத்தாயிட்டார். அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணது யார் தெரியுமா? இந்த அம்மா ஆத்திகாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி அவங்க இந்த மாதிரி தொழுகையிலேயே வச்சு அவங்களும் கொல்லப்பட்டு ஷஹீத் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மூணாவதா தான் இப்ப இவங்க கல்யாணம் பண்றாங்க. யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் கட்டி அவங்க ஷஹீது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் கட்டி அவங்க ஷஹீது, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கட்டி இந்த மனைவி கூட ஆத்திகா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப தான் இவங்களும் கொல்லப்படுறாங்க. பின்னாடி விவரம் வருது, ஷஹீது, அவங்களும் ஷஹீது. அப்பதான் சஹாபாக்களுக்குள்ள இடையில பேசிக்குவாங்களாம். வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுகிறார்கள். என்னன்னா, மதீனாக்காரங்கள்லாம் எல்லாத்துட்டையும் ஒரு டாக் இருந்துச்சாம். மதீனாக்காரங்கள்லாம் பேசிக்குவாங்களாம். என்னன்னு, யாராவது ஷஹீதா போகணும்னா ஆத்திகாவை கல்யாணம் பண்ணிங்கப்பா, ஷஹீதா போயிடலாம் என்று சொல்லி, அதாவது இவர்களுடைய கணவர் யாரை கட்டினாலும் இந்த அம்மா கட்டினாலும் ஷஹீதா போயிடுவாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த காலமா இருக்கிறதுனால ஷஹீதானது புகழ்ந்துருச்சு. இந்த காலமா இருந்தா கதை வேறையாயிரும். ஆமா, தூக்கி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொதுவாக ஒரு கணவர் அவருக்கு விதி முடிஞ்சது, தவணை முடிஞ்சது, அவர் மௌத்தா போயிட்டாருன்னா டக்குன்னு அல்லா மேலேயும் போகாது, வேற யார் மேலேயும் போகாது, விதி மேலே ஆயுஸ் மேலையெல்லாம் போகாது, டக்குன்னு பொண்டாட்டி மேலே தான் போகும். என்னன்னு, ஆமா அவரை கல்யாணம் பண்ணி அவரை தூக்கி விட்டுச்சு,
அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணி அவரையும் தூக்கி விட்டுச்சு. ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் ஷஹீதுகளாக மாறி போனதால் ஒரு கட்டத்தில் இது பெருமையாக மாறிவிட்டது. ஷஹீதாகணும்னா ஆத்திகாவை கட்டணும் என்ற அளவுக்கு அது பெருமைக்குரிய விஷயமானது. ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய மனைவிகளின் மூலம் பெற்ற எல்லா மக்களுக்கும் ஷஹீதுகளுடைய பேர் தான் வச்சாங்க. ஹம்சான்னு பேர், முஸ்அப்னு பேர், எல்லா ஷஹீதுகள். போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களுடைய பெயர்களை தான் வைத்தார்கள். ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கையில நீண்ட காலம் வாழ்ந்த அவர்களினுடைய அந்த வரலாற்றில் கடைசி கட்டம் பார்த்தோம்னா கொஞ்சம் மோசமாயிருச்சு அல்லவா முஸ்லிம்களுடைய நிலைமை. முஸ்லிம்களில் இரு பிரிவினர் சண்டை போட்டார்கள். ஜமல் என்ற அந்த யுத்தத்திற்கு பெயர். ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு படை, அவர்கள் தளபதி. ஒரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தளபதி, அது ஒரு படை. ரெண்டு பக்கமும் சஹாபிகள், ரெண்டு பக்கமும் நெருக்கத்திற்குரியவர்கள். இந்த விஷயத்தில் இவர்களை தவறு என்று யாரையும் நாம் சொல்லிவிட முடியாது. காரணம், எல்லாம் சஹாபாக்கள். ஏதோ அரசியல் நிகழ்வுக்காக நடைபெற்ற சண்டை, அதனுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ்வே அறிந்தவன் என்று நாம் விட்டுவிடுவோம். அதில் போய் இவர்கள் யாரையாவது குறை சொல்லி பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து விட்டார்கள் போர்க்களத்திற்கு. போர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிரில் நிற்கிற மாதிரி இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் சில விஷயத்தை சொன்னாங்க. என்னதான் உண்மை, இதுதான் நிலவரம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொஞ்சம் விஷயத்தை விளக்குனாங்க. இதுதான் நிலவரம். நல்ல வேளை ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன தெரியுமா? நிறைய நல்ல சஹாபிகள் அந்த முடிவெடுத்ததை போல போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்க. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ரெண்டு பக்கமும் நபித்தோழர்கள் ஏதோ காரணம் இன்றைக்கு சண்டையிடுகிறார்கள். இதுல ஒரு பக்கம் போய் நாம் சேர்ந்து நின்று கொண்டிருப்பது சரியல்ல. நிறைய மூத்த சஹாபிகள், நல்ல சஹாபிகள், அமைதியானவர்கள் எல்லாம் விலகி போய் விட்டார்கள். ரசூல் கூட ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், இஸ்லாத்திற்குள்ளே ரெண்டு வாள் மோதுமானால் ரெண்டு வாளை விட்டும் ஒதுங்கிவிடு. இதஹ்தலஃப ஸைஃபானி ஃபில் இஸ்லாமி ஃபஅ்தஸில்ஹுமா, ரெண்டை விட்டும் நீங்கி விடுவதற்காக போய்விட்டார்கள். அங்கிருந்து நீங்கி வர்ற வழியில அவர்கள் ஒரு பாலைவன பகுதி, சிபா, வாதிய சிபா என்று பெயர், அந்த இடத்திற்கு வருகிறார்கள். கூஃபாவுக்கு பக்கத்துல. போர் வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வர்றப்ப தனியா ஒரு ஆளாக இருக்கிறார்கள். யாருமே இல்லை. அவங்க குதிரையில அவங்க மட்டும். ஒரு ஆளை சந்திச்சாங்க. அவனுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஹர்மூஸ்னு பேரு. அவனை சந்திச்சாங்க. குதிரையிலிருந்து இறங்குனாங்க. பாலைவனத்துல தனியா அவன் ஒருத்த மட்டும். என்னப்பான்னாங்க. இல்லை, தொழுக நேரம் ஆயிடுச்சு, தொழுகலான்னு பார்த்தேன், நீங்களும் இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகலாம். ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி தோல் பையில தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை ஊற்றி ஒது செஞ்சாங்க. ஒது செஞ்சு முடிச்சுட்டு தொழுகலான்னு சொன்ன உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவா காமத் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். காமத்து சொல்லி முடிச்சு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டண உடனே பின்னாடி இருந்து குத்தி விட்டான். கொலை செய்யப்பட்டார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக அவர்கள் மௌத்தானார்கள். வாழ்க்கை முழுக்க யுத்த களங்களில் போராடி நேருக்கு நேர் எவன் வந்தாலும் வீழ்த்தி விடுகிற ஜுபைரை கடைசி வரை முன்னாலே வந்து அடிக்க முடியவில்லை. தொழுகலாம் என்று சொல்லி பின்னாலே நின்றுதான் அவரை அடிக்க முடிந்தது என்பது அவரின் வீரத்திற்கு சான்று. பின்னால் இருந்து குத்தப்பட்டு ஷஹீதாகிற வரலாறு என்பது சஹாபாக்களிடையே பெருமைக்குரிய வரலாறு. அப்படி குத்தப்பட்டார்கள். ஷஹீதாக மௌத்தாகிவிட்டார். வாழும்போது செல்வ செழிப்போடு தான் வாழ்ந்தார். கொஞ்சம் வாரிசுகளுக்காக பொருட்களையும் விட்டுட்டு போனார். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வியாபாரத்துக்காக வாங்கின கடன் நிறைய இருந்தது. கடன்களையும் விட்டுட்டு போனார். அதில் கூட நமக்கு ஒரு செய்தி உண்டு, அதை சொல்லி நிறைவுபடுத்தலாம். அப்போது வஃபாத்திற்கு முன்னாலேயே மகனை கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, எப்பா உனக்கு ஏதாவது என் கடனெல்லாம் நிறையா இருக்கு, நீ தான் அதை அடைக்கணும். உன் கடனை அடைக்க முடியாத, என் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை உனக்கு வந்துச்சுன்னா நீ அப்போ இந்த மாதிரி என்னுடைய எஜமான்கிட்ட, என்னுடைய முதலாளிகிட்ட காசு வாங்கி அடைச்சிரு.
ஃபஸ்அல் மௌலாய ஃபீ கதாஇ தைனி. அவர் கேட்டார், யாரு உங்க முதலாளி? இப்ப சொன்னாங்க, என்னுடைய முதலாளி அல்லாஹ் தான். நீ கேட்கிறப்பவே இப்படி கேளு, எப்ப கடனை கட்ட முடியாம நெருக்கடி ஆகுதோ அப்ப கையேந்தி ஜுபைருடைய மௌலாவே ஜுபைருடைய கடனை அடைச்சு கொடு, அதை லேசாக்கி கொடுன்னு கேளு, உனக்கு லேசாகும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. எவ்வளவு தூரம் அல்லாஹ் தருவான் என்பதில் அழுத்தமான நம்பிக்கை. பல தடவை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவின் கரங்கள் அல்லாஹுவை நோக்கி ஏந்தி பல தடவை அல்லாஹ் தந்திருக்கிற காரணத்தால் சொல்லுகிறார்கள், என் மௌலா தருவான், நீ அவன்கிட்ட கேளு. அதே மாதிரி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானதற்கு பிறகு கடுமையான அந்த கடனை அடைப்பதற்கான நெருக்கடி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏற்பட்டுச்சு. எப்பவெல்லாம் நெருக்கடி வருதோ அப்ப கையெழுத்துக்குவாங்க. என்னன்னு, அல்லாஹும்ம யா மௌல ஜுபைர் எஸ்ஸிர் அம்ரி ஃபீ கதாஇ தைனி அபி, ஜுபைருடைய மௌலாவே ஜுபைருடைய கடனை அடைக்கிறதுக்கு லேசாக்கி கொடு என்று சொல்லி துஆ செய்கிறார்கள். அதே போல எல்லா கடனும் அடைந்தது. அல்லாஹுவோடு இவர்களுக்கு இருந்த அந்த ஆன்மீக அகமியம் மிக மிக முக்கியமானது. சரியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜுபைர் இப்னுல் அவாம் சுவனத்திலே இருப்பார். சுவனத்தை சொன்று சுப செய்தி கூறப்பட்ட மேன்மக்களில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மார்க்க பற்றை, ரோஷத்தை, இறை நம்பிக்கையை, இஸ்லாமிய பற்றை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.